நான் காளி வெங்கட்டுடைய பெரிய ரசிகன். ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நம்ம நண்பர்கள் இயக்குநர்கள்ட்டலாம், ஒரு எமோஷனல் சீன் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி, ஒரு எமோஷனான ஒரு கேரக்டர் இருந்தால் கொடுங்க அப்படின்னு. அது தாய் கிழவியில் அமைஞ்சது. சூப்பர். எனக்கு என் லைஃப்பில் சிவகுமார் முருகேசன் கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதை தந்தது சிவகார்த்திகேயன் தலைவர். இந்த இடத்துல உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸா ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காங்க. யார் என்கிட்ட சொல்ல வர மாட்டாங்க. சுமிதா சோபா கொஞ்சம் வயசுலயே கூட்டிட்டு போயிட்டேன். இந்த பல்தாய்களுக்கு மட்டும் 18 வயசா நடக்குது. ஒரு 20 ரூபா கொடுக்க வக்கு இல்ல, வெக்கம் இல்லாம விளக்கு போட்டு வேட்டிக்கிற வர வந்துட்டாங்க. கருப்பேட்டா ஒரு நல்ல சரக்கு வாங்கி கொடுக்க வேண்டியதானே. ஒரு விஸ்கி பிராண்ட், ஒரு விஸ்கி பிராண்ட், ரம்மு ஜின்னு. உண்மையான டைலாக் என்ன? தப்பி தவறி நீங்க குமரன், ஒரு பாலன், பாலமுருகன், பால சரவணன், பால சரவணன், ஹாலிவுட் பாலிவுட் எல்லாம் போயிடுச்சு. போயிருவீங்க கண்டிப்பா. கொரியன் டிராமால நடிக்க வாழ்த்து. கொரியன் டிராமா, வெப் சீரிஸ் நடிச்சிட்டேனே. என்ன சொல்றீங்க? பியூட்டி கேரேஜ் ப்ரொஃபஷனல்ஸ்ல இருந்து கார்த்திக் அண்ட் சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே, இந்த விருது யாருக்கு போகுதுன்றது ஏவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏவி ப்ளீஸ். Thank you Regina அவர்களே. Thank you Regina. Thank you so much. ஆஹா, இப்பதான்யா. எஸ், வாழ்த்துக்கள். எனக்கெல்லாம் வந்து பிரகாசமாவே ஆயிருக்கு. சிரிப்பு வருது. தலைவன் வந்துட்டான், இனிமே கேலப்பா இருக்கும், ஜாலியா இருக்கும். இப்பதான் ஒரு ஒளி பேசினா கூட என்னத்தையாவது பேசுவேன். பில்டப் கொடுத்து பிளாக் ஆயிர போது அம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். தாய் கிழவி பிளாக் பஸ்டர் ஹிட். அதுக்கு வந்து உங்களுக்கு த பெஸ்ட் காமெடியன் மேல் ஃபார் தாய் கிழவின்னு கொடுத்ததுல ப்ரோவோக் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படும். ஓரிரு வார்த்தைகள் இந்த விருதை பத்தி. ரொம்ப நன்றி ப்ரோவோக் அவார்ட்ஸ்க்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில், இந்த நிகழ்வில் கலந்துக்கிறதுக்கு. அதுவும் தாய் கிழவிக்கு எனக்கு சிறந்த நகைச்சுவை நடிகனுக்கான விருது கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த விருது வாங்க காரணமாக இருந்த எங்களுடைய இயக்குனர் சிவகுமார் முருகேசனுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன் தலைவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மொத்த தாய் கிழவி படக்குழுவினர் அனைவருக்கும், அதுக்கு ஆதரவு இருந்த மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர் சூப்பர் தலைவா. பாலசரவணன் அவர்களை வந்து காமெடியனா நாங்க பாத்திருக்கோம். அதுக்கு இப்ப விருதெல்லாம் வாங்குறீங்க. ஆனா இமோஷனல் சீன் என்னங்க வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றீங்க. ஆமா, தாய் கிழவில அந்த ஆம்புலன்ஸ் சீன்லாம் வந்து எங்களுக்கு அழுக வந்துருச்சு. அப்படி ஒரு எமோஷனல் அங்க வெச்சிட்டாரு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் காரணம் இயக்குனர் சிவகுமார் முருகேசன் தான். இப்போ வருது, நீங்க ஒரு வெர்சடைல் ஆக்டராவே மாறியாச்சு இப்போ. ஆமா. ஓகே, அந்த ஆம்புலன்ஸ் சீன் பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா எல்லாருமே கண் கலங்கிட்டாங்க அந்த சீன்ல. ஆமா, இல்லை அது கதை முத வந்து அவர் சொல்லும்போதே படம் ஃபுல்லாக வந்து பயங்கர ஃபன்னாக இருக்கும். தாய் கிழவி வந்து ஆரம்பத்தில் அவங்க அந்த படுக்கையாக இருக்கிறதுலேருந்து அவங்கள கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் இவங்க ஃபுல்லாக வந்து அந்த சொத்துக்களை பறிமுதல் பண்ணுறதுக்கான அனைத்து வேலைகளும் பண்ணிக்கிருப்பாங்க. கரெக்டாக அந்த சீனில் இருந்து தான் இந்த கேரக்டர் சேஞ்ச் ஆகும், ரியலைஸ் பண்ணும். அதை அவர் சொல்லும்போதே வந்து பயங்கர எமோஷ்னல் ஆயிடுச்சு. அந்த கதையை சொல்லும்போதே சரி, இது எப்படி நம்ம வந்து அவர் சொல்கிறது அப்படியே வரணும் இல்லையா ஸ்க்ரீனில். எனக்கெல்லாம் அன்றைக்கி வந்து நர்வஸோட உச்சக்கட்டத்தில் இருக்காங்க, எப்படியாவது சரியாக வந்துடணும் அப்படின்னு. ஆனால் நம்பிக்கை இருக்குது எனக்கு, ஒரு கண்டிப்பாக அதை சிறப்பாக பண்ணிடுன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கூட இயக்குனர் இருக்கார். அந்த சீனை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்தாங்க. அது வந்து நீங்கள் ஆம்புலன்ஸ் சீன் வந்து அது கொஞ்சம் நேரம் தான் வரும் படத்தில், ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அது ஃபுல் டே வந்து அந்த சீன் எடுத்தாங்க. ரொம்ப மெதுவாக அதுக்கான எமோஷனலாக பில்ட் பண்ணி அதுக்கான டைமை ரொம்ப கொடுத்து கூடவே இருந்த இயக்குனருக்கு சொல்லி அதை சிறப்பாக எடுத்து முடித்தோம். அந்த இடத்துல உண்மையிலே எமோஷனல் ஆகிடுச்சு அதை பார்க்கும்போது. ஏன்னா நிறையா அந்த சுச்சுவேஷன்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் அது
அதை தான் சொல்கிறேன்ல, அது அப்படியே இயற்கையாக வந்தது தான். அண்ட் நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க கூட எனக்கு இந்த மாதிரி இமோஷனல் சீன்ஸ் வேணும், ஐ வாண்ட் டு பெர்ஃபார்ம் கூட சொல்லியிருந்தீங்களே ஏதோ இன்டர்வியூல, ஆமா, அதே ஆமா. மாதிரி வந்துச்சு. அதான் எல்லா நம்ம உள்ளே வரும்போது நமக்கு எல்லா விதமான ஒரு கேரக்டர் பண்ணணும்னு வருவோம். கண்டிப்பா. அப்போ அது நம்மளை ஒரு ட்ராவலில் கூட்டிகிட்டு போகும். யா, இப்போ நமக்கு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும், நம்ம எல்லா விதமான கதாபாத்திரங்களும் பண்ணணும். கண்டிப்பா. இப்போ மலையாளம்லாம் பண்ணுறாங்கல்ல, நான் காளி வெங்கட்டுடைய பெரிய ரசிகன். அவர் மாதிரி நம்மளுக்கும் எல்லா கேரக்டரும் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்தது. அது விலங்கில் வந்து அந்த கருப்பு கதாபாத்திரம் பண்ணேன். அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பேர் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் தாய் கிழவியில் ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நம்ம நண்பர்கள் இயக்குநர்கள்ட்டலாம், ஒரு எமோஷனல் சீன் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி, ஒரு எமோஷனான ஒரு கேரக்டர் இருந்தால் கொடுங்க அப்படின்னு. அது தாய் கிழவியில் அமைஞ்சது. சூப்பர். அதுவும் தாய் கிழவி வந்து இந்த படத்துக்காக தான் இந்த சிவகுமார் முருகேசன் எனக்கு தெரியும். இந்த படத்துலேருந்து தான் அறிமுகம். ஓகே. இன்றைக்கி வந்து ஒரு உடன் பிறந்த சகோதரர்களாக ஆகிட்டோம். ஸோ எனக்கு என் லைஃப்பில் சிவகுமார் முருகேசன் கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதை தந்தது சிவகார்த்திகேயன் தலைவர். 2 பேருக்குமே ரொம்ப பெரிய நன்றிகள். உங்களை நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டும் அவரோட தானே? ஆமாம், செய்யும். செய்யும். அங்கே தான் வர்றேன், அந்த ஷூட்டிங் வந்து வரேன். அப்படியா? அதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. அதுலேயும் இப்படிப்பட்ட ஒரு சீன் இருக்கணும். ஏன்னா பொதுவாக வந்து சிரிக்கிறவங்க திரையில் அழுதுட்டா ஆடியன்ஸ் ஒட்டுமொத்தமாக அழுதுருவாங்க. ஏன்னா நாகேஷ் சாராக இருக்கட்டும், வடிவேல் சாராக இருக்கட்டும், விவேக் சாராக இருக்கட்டும், ஒரு சீனில் கொஞ்சம் அழுதுட்டா கூட நம்ம ஆடியன்ஸ் எல்லாருக்கும் அழ வச்சிரும். அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் எமோஷனல் சீனும் கேரி பண்ணியிருக்கீங்க போது வெரி ஹாப்பி. இந்த இடத்துல உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காங்க. யார் ஏன்ட்டு சொல்ல வர மாட்டாங்க. ஒரு சூற காத்து ஊரை பார்த்து போகுது, மனசெல்லாம் பூத்து வானம் பார்த்து ஏறுது, பல குயிலு கூவுது. ஆஹா, கருப்பா. ஆஹா, தாய் கிழவியில் உங்களோட இந்த காம்பினேஷன் வேற லெவலில் இருக்கும். அது எப்படிங்க சர்ப்ரைஸ்? ஹாப்பியா? உண்மையே பயங்கர சர்ப்ரைஸ். அண்ணே எப்படின்னு இருக்கீங்க? மதுரையில் தெரிஞ்சுக்கிறீங்க, இங்கே எப்படி டபக்குன்னு. அண்ணன் கொஞ்சம் வேற அளவுக்கு ஹேண்ட்ஸம் ஆயிட்டாரு. பட் இவர் யாருன்றது மக்களுக்கு எல்இடியில் போட்டு காட்டுவோம். ஆமா, போட்டுருவோம் அந்த இமேஜ். வாங்க, ரியல் எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி. குஷி படத்துல தளபதியும் ஜோ மேமும் வந்து விளக்க அணையாம எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி தாய் கிழவியில் இந்த விளக்கணைய விட்டுறாதரா அப்படின்னு நீங்க சொன்ன நம்மளுடைய ஆத்தாடி குமரன் அவர்கள் வந்திருக்காங்க நம்ம கிட்ட. அண்ணே வணக்கம். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு அண்ணன். பேசுங்க. 20 ரூபா கேட்டையும் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. ஆனால் 500 ரூபாயும் கொடுத்து அந்த கருப்பை நீ உச்சி குளிர வச்சு வேலைக்கு சாப்பாடும் கொடுத்து சம்பளமும் கொடுத்து அணையா விளக்காக்குன என் பிரதரை மறக்கவே முடியாது. நன்றி, ரொம்ப நன்றி. அந்த கருப்பனுக்கு நன்றி சொல்லணும். நிறைய வாய்ப்புகள் கொடுத்த. எதுக்காக அணையா விளக்கா பிடிச்சிங்கன்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஆமாம். ஆனால் நீங்கள் அணையா விளக்கா பிடிச்சனால தாய் கிழவி பொழைச்சிக்கிருச்சுல, ஆமாம், அது ரொம்ப முக்கியம். ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து கொள்றதுக்கும் வழி பார்த்தீங்க. யாரை கொள்றது? இல்லை ஒரு கடத்தை திருத்திட்டோம்ல. இப்போ அதை திருந்தனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். ஆம்புலன்ஸ் ஆமாண்ணே, சொல்லிட்டீங்களா? தரமா அதுக்கு எதோ கேட்குறாங்க, சொல்லுங்கண்ணே. அண்ணே நீங்கள் அதில் கருப்பா கிட்ட பேசியிருப்பீங்களே, அங்கே போய் நின்றுருக்கண்ணே. நீங்கள் இங்கே நின்னீங்கன்னா கட் பண்ணி விட்டுருவாங்க. அதாவது என்னை வந்து அவங்க எட்டி உதச்சோன்னே எனக்கு கொஞ்சம் கோபம் ஆயிரும். இருக்கிறதுல டெய்லி கொஞ்சம் குடிச்சுக்கிட்டு இருந்தவே அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதிகமாக குடித்த பிறகு தான் போய் கருப்பங்கிட்ட இனிமேல் உனக்கு சாராயம் சரக்கு எதுவுமே கிடையாது, நல்லா அப்படியே முன்ன கிளவியை கேட்டு கொடுக்கலைன்னு வச்சுக்க, என்ன நடக்குமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லி சில்க் சுமிதா சோபா கொஞ்சம் வயசுலேயே கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டேன். இந்த பண்தாய் கிழவிக்கு மட்டும் என்ன 18 வயசாக நடக்குது, நேற்று தான் சமைச்சாங்களா அப்படின்னு கேட்குற ஒரு சந்தோஷமான சீன் வந்து அரங்கம் முழுக்க கைதட்டுப்பட்டுச்சு. உங்களுக்கும் ஆடியன்ஸுக்கு அந்த மனமார்ந்த நன்றி தன்னை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் எனக்கு ஒத்துழைப்பு நல்கி ஒரு 20 ரூபா கொடுக்க வக்கில்ல வெக்கம் இல்லாமல் விளக்கு போட்டு வேண்டிக்கிற வர வந்துட்டாங்க. கருப்பேண்டா ஒரு நல்ல சரக்கை வாங்கி கொடுக்க வேண்டியதானே. ஒரு விஸ்கி பிராண்டி, ஒரு விஸ்கி பிராண்டி, ரம்மு ஜின்னு, ரம்மு. உண்மையான டைலாக் என்ன? மனசில் உள்ளதெல்லாம் வெளியில வருதே. கருப்பா இவர் வர்றாருன்னு தெரிஞ்சிருந்தா மாலை கட்டி எடுத்துட்டு வந்திருப்பேன். என்கிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு ஒரு மாலை ரெடி பண்ணிட்டு வந்திருக்கலாம். நீங்க எப்பா பாசம்ன்றது ஒன்று, நான் உங்களை சந்திக்க வரணும்னு உங்க சொன்ன சொல்லுக்கு மதுரையிலேருந்து அடிச்சு பிடிச்சி உடனே சொல்லி தான் 2 சேர்ந்தே வந்திருக்கலாமே. தெரியாத மாதிரி நீங்க வந்திருக்கலாம், நான் தெரியாத மாதிரி ஏறி இருப்பேன். நீங்க தனியா அலைஞ்சிக்கிட்டு ஒரே டிக்கெட்டா போயிருக்கும்ல. தப்பி தவறி நீங்க குமரன், அவரு பாலமுருகன்,
பால சரவணன் பால சரவணன் பேரை 2 மறந்துட்டே பேரும் ஒண்ணு சேரக்கூடாது. ஷூட்டிங்ல இருந்து பேரை மறந்துக்கிட்டே கருப்பா பேரை மறந்துட்டியா கருப்பா? ஓகே, குட் மார்னிங் பால சரவணன் பாரு, சரி குட் மார்னிங் பாலமுருகன் பாரு, அண்ணே பால சரவணன், அதே மாதிரி முடிஞ்சு போகும்போது சரி கிளம்புறேன் பாலமுருகன், அண்ணே பால சரவணன், இங்கேயும் வந்து அதையே சொல்றாங்க. சொல்லிட்டாரு. பட் செமையா இருக்கு உங்க 2 பேரோட காம்பினேஷன். நன்றி, நன்றி. இதே காம்பினேஷன் செய்யவன்லயும் நடிக்கிறீங்க இல்லையா? ஆமா ஆமா. சூப்பருங்க. என்ன இப்ப எப்படி சேயோன்ல நான் வேற கதாபாத்திரமா இந்த வேர்ல்டுல இருந்து இல்ல. நாங்க 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாது. ஆஹா, அப்படியா? இவரு தனி இதுடா. பிரிச்சுட்டாங்களா அவங்கள? பிரிச்சுட்டா வச்சாதான் 2 முருகன் சரவணன் ஒண்ணு சேர்ந்தா அப்புறம் படம் முழுக்க வருஷம் 320 நாள் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, இடவிடாம ஓடும். உண்மை. கரெக்ட் கரெக்ட். அண்ணனுடைய உண்மையிலே வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர், நிறைய திறமை அண்ணனுக்கு. அண்ணனை உட்கார வச்சு இந்த ஊர் கதைகள்லாம் கேட்டால் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு கலைஞர் அவர். அவருடைய பயணம் பெருசு. இப்போ விசக்குட்ட கதாபாத்திரம் மூலமாக அவருக்கு அடையாளம் கிடைச்சிது. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. மதுரை சார்ந்து இருக்கக்கூடிய படப்பிடிப்புகளில் அண்ணனுடைய பங்கீடு இல்லாமல் இருக்காது. கண்டிப்பா இது உண்மையிலே அதையும் தாண்டி இப்ப வெளியே போயிட்டேன். அப்புறமா ஹாலிவுட் பாலிவுட் எல்லாம் போயிருச்சு. போயிருவீங்க கண்டிப்பா. கொரியன் டிராமால நடிக்க வாழ்த்துக்கள். கொரியன் டிராமா வெப் சீரிஸ் நடிச்சிட்டேனே. என்ன சொல்றீங்க? உண்மையை தாங்க. கொரியா வெப் சீரிஸ் பண்ணிட்டீங்களா? அப்ப அண்ணனை சீக்கிரமா நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்கலாம். என்ன பேரு? கொரியன் செத்த ஆவிகளோட பேசுறது. உங்க அப்பா அம்மா தாத்தன் பாட்டி இவங்க கூட பேசுறது. சரி, கொரியன்ல இருந்து வந்தாங்க. யாரு வந்தா? ஒரு ஏசி கார்ல ரைட்டு யோகி பாபு சார் தான் எல்லாம் பேச வர்றாரு. ஓ சூப்பர். பேய விரட்ட வருவாரு. கொரியாவில இருந்து ஆளை கூட்டுவாங்க. நாங்க உள்ளூருக்குள்ள இருந்து இவரை விரட்டுவோம். சிறப்புனே, சிறப்பா. அடுத்து மிஷன் இம்பாசிபிள்ல பண்ண போறாரு அண்ணன் அடுத்த வருஷன்ல. வாழ்த்துக்கள்னே. ஆனா அடுத்த வருஷம் மறுபடியும் நீங்க விருது வாங்குறதுக்கு ப்ரோவோக்கு வர வேண்டியதா இருக்கும். இல்ல இந்த தடவை எனக்கு பதிலா அவர் வாங்கினா என்ன, நான் வாங்கினா என்ன. அடுத்த தடவை நீங்க வாங்குவீங்க, அவரும் வருவாரு. மகிழ்ச்சினே. அடுத்து இந்த படத்துக்கு வாங்கிடுவோம்ல. இந்த படம் அண்ணா நீங்க கான்ஃபிடன்ட் அப்படி பேச செய்யோன்னு சொல்றேன்னு நினைக்கிறேன். எதுக்கு சேயோன் சொல்றீங்களா? ஆமா, நிச்சயமா சேயோன் வாங்கிடுவோம். சேயோன் கண்டிப்பா சிறப்பான படமா இருக்கும். உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆத்தாடி குமரன் அவருக்கு நல்ல அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுக்கலாம். தேங்க்யூண்ணே. மதுரையிலேருந்து எங்களுக்காக உடனே கிளம்பி வந்தீங்க. வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்யூண்ணே. தேங்க்யூ. சார் வந்து சினிமா மட்டும் கற்றுக் கொடுக்கல, டிசிப்ளின் கற்றுக் கொடுத்துருக்காங்க, ஃபிலிம் மேக்கிங் கற்றுக் கொடுத்துருக்காங்க. லைஃப்பில் எனக்கு ஒரு நிறைய விஷயம் இருக்குது. சாரோட மறக்க முடியாத நிறைய விஷயம் இருக்குது. என்னோடய லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அப்போ நான் ரொம்ப டவுனாக இருந்தேன். அப்போ சார் வந்து எனக்கு டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க. டெய்லி என்னை வந்து இல் கிவ் என்கரேஜ்மெண்ட், இல் கிவ் மோட்டிவேஷன். அது சார் வந்து அவசியமே கிடையாது அது பண்ணணுன்னு. பட் he did for me. I'm always grateful to him, and whatever I'm today is because of him. Yes. And I'm always assistant. Director second da, I'm always assistant first. Super. Good evening everyone. இங்கே உள்ளே வந்தோடனே ஒரு வைப் இருந்துச்சு பார்த்தீங்களா? எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷிவரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஐ வாஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் டு கம் ஆன் ஸ்டேஜ். ஸோ நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல ப்ரோ. என்ன ப்ரோ? அண்ட் நான் இன்னும் ஒரு விஷயம், மகாநதி வந்து ஆஸ் சுவாமிநாதன் அவரை வச்சு இங்கே ரெப்ரசென்ட் பண்ணது இட்ஸ் அ வெரி வெரி ஹாப்பி மூமெண்ட் ஃபார் மீ. ரொம்ப பெருமையாக இருக்குது. பிகாஸ் அவர் சொன்ன மாதிரி அவர் வந்து நடுவில் என்ட்ரி ஆனாரு சொன்னாரோ, பட் த இம்பேக்ட் ஹி கிரியேட்டட் இஸ் வெரி வெரி பிக். Provoke Awards 2026 title sponsor Beauty Garage Professionals powered by Vela. Associate sponsor Flora Active Beauty Essentials Dermalogica. Mark New Skin Touchwood Dr. Towels Frilair Cabello Shave Professional. Seasol, Sothis, Honeybee Skin, She Leathers, Arabian Garden, Affinity Power, Nakoda Glass, Sticker India, RLC Rishabh, Hospitality Partner, GRT Hotels and Resorts, Event Sponsor, Spice, Beverage Partner, British Empire.